திராவிடம் என்கிற கோட்பாடு என்ற ஒரு தத்துவ நிலைப்பாடு சித்தாந்தம் ஏன் வருகிறது? முதலில் இந்த திராவிடம் என்கிற சொல் அது எங்கிருந்து வருகிறது? அது எந்த மொழி சொல்? அதை எல்லாரும் பிள்ளைகள் கவனத்தில் எடுத்து, இந்த சொல்லே சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுடைய தாய்மொழி. அவர்களுடைய மொழியில் இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து அவர்களே எதிர்ப்போம், அவர்களுக்கு எதிரானது என்று கற்பிப்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடம் என்றால் என்ன? திராவிடம் அப்படிங்கிறது மொத்தம் 3 நிலை. திராவிடம் அப்படிங்கிறது 2வது நிலையில வரக்கூடியது. திராவிட் அப்படிங்கிறது 3வது நிலை. முதல்நிலை இந்தியாவில் இருக்க எல்லாருமே திராவிடர்கள் தான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற நாடு எல்லாமே திராவிட பூமி தான், திராவிட நாடு தான், திராவிட மக்கள் தான். நான் திராவிடன் தான். ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது புனிதமான வார்த்தை. திராவிட மாடல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆகாது. இது ஒரு வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையில இருக்கிற மக்கள் வாழக்கூடிய அந்த மக்கள் காலுக்கு கீழே இருக்கிற நிலத்துக்கு பேரு திராவிட பூமின்னு பேரு. இப்போ பாகிஸ்தானும் திராவிடம் தான். ஆனா ஏன் இப்ப அந்த திராவிடம் இல்லை அப்படின்னா, அங்க கோயில் கிடையாது. கோயில் இருந்திருந்தா அருகம்புல் ஒத்துருக்கும், கோயில் இருந்திருந்தா அர்ஜுன தட்டு ஒத்துருக்கும். அது மூலமா 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பாகிஸ்தானுக்கு பிச்சை எடுக்கிறது அதுக்கு என்ன காரணம்? அங்க கோயில தான் காரணம். கோயிலுங்கிறது ஒரு வழிபாட்டு முறை, அது வாழ்வியல் முறை தானே தவிர மதம் கிடையாது. மனிதர்கள் மண்ணாளி தங்க முடியாதுல்ல. விவசாயத்தை உருவாக்கி அந்த விவசாயத்தை தானே சாப்பிடணும். அப்போ ஒருத்த சாப்பிடணும்னா இன்னொருத்த வேலை செய்யணும். அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் முறையை உருவாக்கி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ பால் அபிஷேகம் பண்ணலனாலோ நெய் அபிஷேகம் பண்ணலனாலோ பாலை கறந்து நீங்க நம்ம முத்தம் தான் தொலைக்கணும். அதுல இருந்து வாழ்வாதாரத்தை எடுக்கிறது தான் ஒரு நம்பிக்கை கொண்டதுதான் இந்த வாழ்வியல் முறை. எல்லாருமே 142 கோடி பேரும் பெந்தகோஸ்தா மாறிட்டோம் வைக்கலாம். அர்ச்சனை தட்டு வைக்குமா, பூ வைக்குமா, பட்டு செலவு வைக்குமா, கொலுசு வைக்குமா, நகை வைக்குமா, தோடு வைக்குமா, பேண்ட் ஷர்ட் வைக்குமா? எதுவுமே வைக்காது. பால் அபிஷேகம் இல்லை அப்படின்னா இங்க பால் கறக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி பால் அபிஷேகமோ நெய் அபிஷேகமோ எதுவுமே பண்ணல அப்படின்னாக்கினா இத்தனை பால் உற்பத்தி தேவையே கிடையாது. அப்போ பாலை கறந்து முத்தை தான் தெளிக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு பாகிஸ்தான் ஏன் பிச்சை எடுக்கிறாங்க? அங்க வழிபாடு இல்லை, அந்த வாழ்வியல் முறை அங்க கிடையாது. இப்போ பாகிஸ்தான்ல 30 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வைங்களா. அதுல ஒரு 10 கோடி பேர் பொங்கல் கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னா 10 கோடி கிலோ அரிசி வித்துருக்குமா, 10 கோடி கரும்பு வித்துருக்குமா, 10 கோடி கிலோ சக்கரை வித்துருக்குமா, 10 கோடி ரூபாய்க்கு முந்திரி வித்துருக்குமா, 10 கோடி ரூபாய்க்கு ஏலக்காய் வித்துருக்குமா, 10 கோடி மண்பானை வித்துருக்கும், 10 கோடி அகல் விளக்கு வித்துருக்கும், மஞ்சள் வித்துருக்கும், 10 கோடி தீப்பெட்டி வித்துருக்கும். மூட நம்பிக்கை அப்படிங்க அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னா இப்ப சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது? பாகிஸ்தான்ல உள்ள பொருளாதாரமே போயிடுச்சு. பாகிஸ்தான்ல அங்க இருக்கிற அரசு கட்டிடங்களை வாடகைக்கு விடுறான், கழுதையை பறக்கி வைக்கான். அதுவும் மத்தில ராணுவ தளவாடங்களை பறக்கி வைக்கான், ராணுவ வீரனை பறக்கி வைக்கான். வாழ்வியல் முறையை உண்டாக்கி அதுக்காக கோயில் கட்டி அதுல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி விவசாயம் சார்ந்து வச்சு நம்மளை வாழ வைக்கிற பூமிக்கு பேர் தான் திராவிட பூமின்னு பேரு. யாரெல்லாம் கோயில் கட்டி தான் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கோயில் இல்லாம வாழ முடியாதுன்னு நினைக்கிறாங்க